தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, இப்போ சாம்சங் ரொம்ப அக்ரெசிவாக பலவிதமான ப்ரைஸ் ரேஞ்சில் பலவிதமான விஷயங்களை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சாம்சங் அப்படின்னாலே அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட் தான் எப்போவுமே ரொம்ப பிரபலமானது. காரணம் என்னன்னா, ஐஃபோனுக்கு மிகப்பெரிய காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், அது சாம்சங் மட்டும்தான். அதுலேயும் அவங்களுடைய யூனிக்கான ஒரு ஃபோன் மாடல் இருக்குங்க, அது யாராலையுமே இது வரைக்கும் பண்ண முடியல. இன்க்ளூடிங் ஆப்பிளும் அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் நோட் சீரிஸ். இந்த நோட் சீரிஸ் ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. பட் அந்த நோட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்களோட சேர்த்து அவங்களுடைய விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் அந்த நோட் சீரிஸை இப்போ இவங்க ஒரு லைட் எடிஷனா 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் லான்ச் பண்ண இந்த நோட் சீரிஸ், அதாவது இந்த லைட் எடிஷனான நோட் சீரிஸில் அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த நோட் சீரிஸ்ல என்ன இருக்கு, ஏன் இந்த லைட் எடிஷன் ஒரு பெரிய விஷயம்? வாங்க இந்த வீடியோல இதுல இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நோட் சீரிஸ் எல்லாமே சாம்சங் தரப்புலேருந்து ரொம்ப வெற்றிகரமாக இருந்தாலும் அதை வாங்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்னட்ஸ் இல்லாட்டி கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு கருதப்படக்கூடிய விஷயங்கள் இந்த நோட்டில் என்ன இருக்கு, அதே விஷயத்தை இந்த லைட் எடிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. அது என்னது இந்த குச்சிகா இந்த நோட் எடிஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது கண்டிப்பாக அப்படிதாங்க. கிட்டத்தட்ட இந்த எஸ் பென் தான் இந்த நோட் எடிஷனே ரீடிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லணும். பிகாஸ் இந்த எஸ் பென்னை யூஸ் பண்ணி நம்மளால அவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயமே, இந்த எஸ் பென்ல என்ன பண்ண முடியும்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் ஃபோன் வச்சிருக்கீங்க, திடீர்னு யாரோ வராங்க, ஏதோ சொல்கிறாங்க, இல்லை நோட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் நோட் பண்ணுங்க, சீக்கிரம் நோட் பண்ணுங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு வடிவேல் காமெடி மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு நீங்கள் நோட்டை ஜஸ்ட் இந்த பெண்ணை மட்டும் வெளியே எடுத்துட்டீங்கன்னா, எஸ் பென்னை வெளியே எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன எழுதணுமோ அழகா நீங்க எழுதிக்கலாம். இது லாக் ஸ்கிரீன்லயே நீங்க பண்ண முடியும். போன் அன்லாக் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் போன் எடுங்க, எஸ் பென் வெளியே எடுங்க, எழுத ஆரம்பிச்சிருங்க. அந்த ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அழகா படிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதனால உங்களுடைய டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, இந்த எஸ் பென்னை யூஸ் பண்ணி நம்ம பலவிதமான விஷயங்கள் செய்ய முடியும் இல்லையா? ஸோ நம்ம நார்மலாக இந்த எஸ் பென் கையில் இருக்கக்கூடிய பென்லாம் என்ன பண்ணுவோம், நமக்கு எப்படி தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தமிழ் அப்படின்னு எழுதுறேன். ஸோ எழுதுறோம். இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் என் ஃப்ரெண்ட் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, எல்லாமே இங்கிலீஷில் எழுதிட்டே இருக்கும். பட் எழுதுனதை நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதை இதில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த நோட்ஸ் ஆப்ஷன்லேயே நீங்கள் என்ன ஹேண்ட் ரைட்டிங், உங்கள் கையெழுத்து எப்படி நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்களோ அதை அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எழுதுனதை டெக்ஸ்ட்லேயே வந்துடும், அதை அழகாக சென்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஃபீச்சர் இந்த நோட் சீரிஸில் அதுதான் சொல்லணும். பிகாஸ் நான் எப்பயாச்சும் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அழகாக எழுதிட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு யாருக்காச்சும் அனுப்பணும்னா ஈஸியாக அனுப்பிச்சிடுவேன். ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லாச்சும் ஏதாச்சும் டிக் பண்ணி இந்த மாதிரிலாம் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டாக்குமெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக இதிலே சைன் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இதில் இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என் ஃப்ரெண்டுக்கோ இல்லை என்னுடைய டீம்மேட்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இல்லை உங்களுக்கே நான் ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல மார்க் பண்ணி அனுப்புறதுக்கு நான் முன்னெல்லாம் வேறு ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் எஸ் இருக்கிறதுனால அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, எவ்வளவு வேணுமோ அதை வச்சுக்கோங்க, எங்க என்ன கேப்ஷன் கொடுக்கணுமோ அதை அழகா எழுதி அழகா ஷேர் பண்ணிடலாம், சேவ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே. இதுல ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்கிறதுனால நம்மளால கேமராவை கையில தொடாம எங்கேயாச்சும் தூரமாலாம் வச்சு செல்ஃபி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும், ஃபோட்டோ எடுத்துடலாம். இதே போல் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரியர் ஃபேசிங் கேமரா, ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேமராவில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம இந்த ஜஸ்ட் எஸ் பென்னை வச்சுட்டு அழகாக ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம டச் பண்ணாமே ஏர் ஆக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் யூஸ் பண்ணுவோம்னு தெரியல, பட் அதுவும் இதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன். ஒரு சில கியூட்டான ஃபீச்சர்ஸும் இருக்குது. நீங்கள் ஏஆர் டூடில்ஸ் போல் பல விதமான விஷயங்களை இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேஸ்க்கும் சரி, உங்கள் நண்பர்களுடைய ஃபேஸ்க்கும் சரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எஸ் பென்ல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர்.
ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ஸ்மார்ட் போன் ஏன் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு செம டிஸ்ப்ளேவா இருக்குங்க. AMOLED டிஸ்ப்ளே தான். பட் அந்த AMOLED டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேக்கும் இந்த டிஸ்ப்ளேக்கும் கண்டிப்பா வந்து அந்த பிரைட்னஸ் லெவல் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கு. இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டி கண்டிப்பா தாறுமாறா இருக்குன்னு தான் வந்து சொல்லும். பார்க்கிறதுக்கு செம சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து தெரியுது. பிளஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா, கூடவே நமக்காக 4500 mAh கூட ஒரு பெரிய பேட்டரியும் தராங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. என்னதான் லைட் எடிஷனாவே இருந்தாலும் இதுல நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. மூணுமே 12, 12 and 12. ஆமாங்க, 12 மெகாபிக்சல் கேமரா தான் மூணு கேமராஸும் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் ஃப்ரண்ட் சைட்லயும் நமக்கு சலச்சது இல்லாம 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு சாம்பிள் இமேஜஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே இது எப்படி இருக்குன்றது தெரியும். கண்டிப்பா இந்த வீடியோல இந்த Note 10 Liteல கொடுத்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த Note 10 Lite உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இந்த பட்ஜெட்ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை கொடுத்திருக்கிறது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு அதோட வித்தியாசங்கள் என்ன, புது விஷயங்கள் என்னன்றது கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதற்கு மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.